வாய் திறந்து பேச முடியாத விலங்குகளின் உணர்வுகளையும் உள்ளுணர்வோடு உணர்ந்து கொண்டு மனிதர்கள் வெளிப்படுத்தும் அன்பினால் மட்டுமே மனிதனையும் முழுமை பெறும். சக மனிதர்களிடம் மட்டும் அன்பை செலுத்தாமல் உயிர்களிடம் அனைத்திற்கும் அன்பை வெளிப்படுத்தும் போதே மனிதன் முழுமையடைகிறான். அப்படி வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் எனும் தன்னார்வ விலங்கு நல அமைப்பின் மூலம் மர்ம நபர்களின் தாக்குதலால் நிலை குலைந்த ஒரு நாய் மறு உயிர் பெற்று மீண்டும் சாலையில் துள்ளி குதித்து விளையாடும் காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி உருளையன்பேட்டை அடுத்த ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் சுற்றி திரிந்த தெருநாய் ஒன்று அடையாளம் தெரியாத சில நபர்களால் கடந்த 6ஆம் தேதி இரவன்று கட்டை, அம்மிக்கல் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கப்பட்டது. நாயின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த மக்கள் ஓடி வந்ததால் அந்த மர்ம கும்பல் தப்பியோடியது. இந்த தாக்குதலில் முகம், கை, கால்களில் நாய் படுகாயமடைந்தது. முகத்தில் ரத்தம் வழிந்த நிலையில் உயிருக்கு போராடிய நிலையில் அந்த நாய் தரையில் சுருண்டு கிடந்தது. இதனை வீடியோவாக பதிவு செய்து பொதுமக்கள் இணையத்தில் பதிவிட்ட நிலையில் வைரலானது. இந்த நிலையில் வீடியோ மூலம் நாயின் இருப்பிடத்தை அறிந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் எனும் தன்னார்வ விலங்கு நல அமைப்பினர் நாயை மீட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னை பெசன்ட் நகரில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் நாயை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சியினை அடிப்படையாக கொண்டு உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலும் விலங்கு நல ஆர்வலர்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த நாயிற்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததன் பலனாக நாய் முழுமையாக குணமடைந்தது. இதையடுத்து உடல் நலத்தின் முன்னேற்றம் பெற்று முழுமையாக தேறிய நாயை விலங்கு நல அமைப்பினர் மீண்டும் புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் விட்டனர். நாய் குணமடைந்து மீண்டும் திரும்பி வந்ததைக் கண்டு பொதுமக்களும் தனக்கு பழக்கப்பட்ட மக்களை சந்தித்ததைக் கண்டு நாயும் மகிழ்ச்சியுடன் விளையாடிய காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தின. இந்நிலையில் நாய் தாக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாயை தாக்கியவர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கிடைத்தும் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நாய்தானே என கேஷுவலாக எடுத்துக்கொள்ளாமல் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தனிநபர்களின் பராமரிப்பின்றி சாலைகள் மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களின் ஒரே நம்பிக்கையாக சாமானிய மனிதர்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கு தொந்தரவளிக்கும் விதமாக செயலாற்றும் விலங்குகளின் விரோதிகள் வாயில்லா ஜீவராசிகளையும் அணைத்துச் செல்ல வேண்டும் என்பதே விலங்கு நல ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.